தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படும் நிகழ்வுகளுக்கு பசுமை தீர்ப்பாயம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கேரளாவில் இருந்து கொண்டுவரப்படும் மருத்துவமனையின் மருத்துவ கழிவுகள் என்பது தமிழகத்தினுடைய பல்வேறு எல்லையோர பகுதிகளில் தொடர்ந்து கொட்டப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட நடுக்கல்லூர் மற்றும் பழவூர் ஊராட்சி பகுதிகளில் இந்த கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த புற்றுநோய் மையத்தினுடைய கழிவுகள், அதோடு மட்டுமல்லாம அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை கழிவுகள், மால்கள் உள்ள கழிவுகள், பல்வேறு கழிவுகள் அந்த பகுதி முழுவதுமாக கொட்டப்பட்டுள்ளது. டன் கணக்கில் பல நாட்களாக இந்த கழிவுகள் கொட்டப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த கழிவுகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தற்போது மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கிறது. இந்த கழிவுகள் முழுமையாக அங்கிருந்து அந்த ஹசாடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவ கழிவுகளை அகற்றக்கூடிய அந்த நிறுவனத்திடம் அந்த கழிவுகள் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தென்மண்டல அலுவலகம், சென்னையில் இருக்கக்கூடிய அலுவலகம் இதற்கான கடும் கண்டனத்தை தெரிவித்ததோடு கேரளாவில் இதை அகற்றுவதற்கான அந்த கழிவுகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு அதற்கு ஆகும் செலவினத்தை கேரள பசுமை தீர்ப்பாயத்திடம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் வசூலித்துக் கொள்ள வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக தன்னுடைய கடும் கண்டனத்தை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்திருக்கூடிய நிலையில அதற்கான கட்டணத்தை கேரள அரசு கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் வசூலித்துக் கொள்ள வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாம கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரிகள் இவ்வாறு கழிவுகளை தமிழகத்தினுடைய எல்லையோர மாவட்டங்கள், கேரள மாநிலத்துக்கு எல்லையோர மாவட்டங்கள்ல தட்டுவது குறித்து உரிய விளக்கத்தை அளிக்கிறது அந்த அதிகாரிகள் ஆஜராக வேண்டும் அப்படிங்கிற உத்தரவையும் பிறப்பித்து அதற்கான உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.